ஓகே. ஹலோ காய்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ட்ரேடோட பிரேக் டவுன். இந்த ட்ரேட் எப்படி நான் எடுத்தேன் அப்படிங்கிற பிரேக் டவுன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோல சம் சார்சஸ் யூ ஹேவ் உங்களுக்காக ஒரு சில சார்சஸ் நான் ரிவீல் பண்றேன். மேபி என்னைய பொறுத்த வரைக்கும் அது சார்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் கீ பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே. ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்? லெட்ஸ் பிரேக் டவுன். இது 1 மினிட்ல எடுத்தது MNQல எடுத்த ட்ரேட் வந்து ஓகேவா. ஸோ கோ டு வீக்லி. ஸோ ஒன்ஸ் நான் இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 வீக் சார்ட். ஸோ வாட் ஐ ஆன்டிசிபேட், இதில் வந்து NQ வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, NQ வந்து இந்த ஹைஸ் ஆல்ரெடி தூக்கிட்டான். பட் MNQல தூக்காத மாதிரி காமிக்குது. ஓகேவா. இதை வந்து நீங்கள் SMT அப்படிலாம் எடுக்க தேவையில்ல. NQல தூக்கிச்சு அப்படின்னா MNQலையும் தூக்குன மாதிரி தான். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே. ஸோ தென் நான் டெய்லிக்கு போயிட்டேன். டெய்லியில் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ டெய்லி இந்த வீக்லியே நான் ஆன்டிசிபேட் பண்ணது தான். இந்த லோஸ் ரிலேட்டிவ் லோஸ் இருக்குல்ல, இதை தூக்குவான். ஓகே. ஆக்சுவலி இதை எடுத்துட்டு இந்த லோ ஓகே, இந்த லோஸ் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சது தான். பட் திங்கக்கிழமை ஓப்பனிங்லேயே எடுத்தான். ஓப்பனிங் ஹை 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 அப்படி வந்துட்டான். ஸோ ஓகே. ஸோ இந்த ட்ரேட் வந்து வியாழக்கிழமை எடுத்தது, 26 ஜூன். ஸோ டெய்லியில் பார்த்துட்டு ஸோ 4H நான் ஆக்சுவலி இப்படி தான் அனலைஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு தடவையும். பட் ஆனால் அடிக்கடி இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் வீக்லி டெய்லி போக மாட்டேன் கைஸ். உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து எங்கே எடுத்தேன் அப்படின்னா, இங்கே இருக்க FEG தான். ஐ வில் ரிவீல் இட். இந்த தானே, இதே FEG தான். ஓகேயா. ஓகே கைஸ், இப்போ இந்த FEG, ஸோ இது 4 hour FEG. ஓகே. மார்க்கெட் இங்கே ரன் லைவ்ல இருக்கும் போதே இந்த ஒரு கேண்டில், இந்த கேண்டில் முடியும் போதே இந்த FEG நான் மார்க் பண்ணிட்டேன். எப்படி இந்த FEG வரும்? ஒய் பிகாஸ் காலையிலேருந்து FEG விட்ட மார்க்கெட் வந்து எதையுமே ஃபில் பண்ண வரல. லைக் நீங்கள் 1 ஹவருக்கு போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இங்கேருந்து மேலேயே போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து எதையுமே ரீபேலன்ஸ் பண்ணல. எந்த இடத்துலையுமே லோ எடுக்கல, ஒரு லோ கட்டடிக்கவே இல்லை 1 ஹவரில் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கடைசியாக இங்கே இருக்க லோவை கட்டடிச்சது தான் ஓப்பனிங்கில். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் போய்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு கேண்டிலோட லோவையும் எதுவுமே கட்டடிக்காமையே போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் இந்த கேண்டிலோடதை இந்த கேண்டில் வந்து கட்டடிச்சுட்டு மேலே போயிருந்தா ஓகே. ஓகேவா. போகவே இல்லை. ஸோ இதெல்லாம் 4. தென் இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம், இதெல்லாம் கன்சால்டேஷன் பேஸில் வரும். ஓகேவா. இதெல்லாம் கன்சால்டேஷன் அப்படிங்கிற பேஸில் வந்துடும். நான் சொல்கிறேன் கைஸ் அது எப்படின்னும். ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒட்டைசி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரை போட்டு காமிக்கிறேன். கில்சோன் இண்டிகேட்டர். இது வந்து லண்டன் டைமிங். இட் ஒர்க் ஆர் நாட்? இண்டிகேட்டர். ஓகே, இது லண்டன் கில்சோன். ஸோ இந்த இடத்துல நான் நோட் பண்ணது லண்டனோட லோ. லண்டன் ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஸோ இதோட லோ இங்கே FEG இருக்குது. ஸோ இப்போ அந்த கீ பாயிண்ட்னு நான் சொன்னேன்ல, அதை பாருங்கள். இங்கே ட்ரூடே ஓப்பன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த நியூயார்க்கையும் நீங்கள் பார்க்காதீங்க. நியூயார்க் என்ன பண்ணுச்சுன்னா நீங்கள் பார்க்க வேணாம். இந்த 4 hour FEG வரைக்குமே, இங்கே வரைக்குமே இந்த ட்ரூடே ஓப்பன் ஆகி ஒரு 2 கேண்டில் மட்டும் தான் கீழே விட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ட்ரூடே ஓப்பன் வந்து இட்ஸ் லைக் அ மேக்னெட் ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மாதிரி. ஓகேவா. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பயாஸ் வந்து பியரிஷாக இருக்குது. லண்டன் வந்து ஃபுல்லாக மேலே ட்ராவல் ஆகுது அப்படின்னா நியூயார்க் வந்து ஃபுல்லாக கீழே ட்ராவல் ஆயிரும். ஓகேவா. அதே பயாஸ் புல்லிஷாக இருக்குது அப்படின்னா லண்டன் வந்து கீழே ட்ராவல் ஆகும். ஓகேவா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ லண்டன் கீழ் ஜோன் வந்து ஃபுல்லாக இங்கே கீழே ட்ராவல் ஆகிட்டு நியூயார்க் வந்து மேலே ட்ராவல் ஆகும். இஃப் இன்கேஸ் அது புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால். ஓகேவா. டெய்லி பயாஸ் வீக்லி பயாஸில் புல்லிஷாக இருக்குங்கிற பட்சத்தில் டெய்லி பயாஸ் புல்லிஷாக இருந்ததுன்னா லண்டன் கீழே ட்ரேட் ஆகும். பயாஸும் புல்லிஷாக இருக்குது, லண்டனும் மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா நியூயார்க் வந்து மேனிபுலேட் பண்ணி தான் மூவ் ஹையர்.
ஓகேவா? இது என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா லண்டனோட லோ லிக்விடிட்டி. ஸோ லண்டன் வந்து ட்ரூ டேவை தொடவே இல்லை. ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா நியூயார்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த ட்ரூ டேவை தொடும். ட்ரூ டேவை தொட்டுட்டு ஸோ அங்கே அதுக்கு தொடரும்போதே இங்கே லிக்விடிட்டி இருக்குல்ல. ஸோ லண்டனோட லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டிஸை டேக் பண்ணிட்டு இந்த ஒரு எஃப்இஜி இந்த 4 ஹவர் எஃப்இஜியில் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். இஸ் ஆக்சுவலி மை மாடல். இந்த இடத்துல என்னோட மாடல் வந்துருச்சு. இது வந்து ஃபுல்லாக லிக்விடிட்டியா, லண்டன் லிக்விடிட்டி, தென் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடு அழகாக என்னோட மாடல் வந்து வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே மை மாடல் இஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம 1 மினிட்டுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் அங்கே பார்க்குற அளவு எதுவும் இல்லை. ஸோ ஓகே இந்த இடம் தான் ஸ்பெசிஃபிக்லி. ஓகே ஸோ இந்த 4 ஹவர் எஃப்இஜியில் தொட்டுக்கிறேன். ஓகே இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா இங்கே ஒரு கீ பாயிண்ட் நான் சொல்கிறேன். இது இது ட்ரை பண்ணுங்க. இது என்ன அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரேஞ்சை மார்க் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஓகே ஸோ இது என்ன ரேஞ்ச் அப்படின்னா நானே சொல்லிடுவேன். இட்ஸ் நியூஸ் டைம் 8:30. ஓகேவா 8:30 ஃபுல்லாக நியூஸில் நடந்த மூமெண்ட் இது. கரெக்டாக நியூஸ் கேண்டில் 8:30 8:30லேருந்து 8:34 அரௌண்ட் அந்த டைம் வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு வால்டைலாக இருந்தது. ஸோ தென் அந்த நியூஸில் ஏற்பட்ட மூமெண்ட்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட்ஸ் திரும்பி அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்தது. அந்த ஹையும் உடைக்கல, லோவையும் உடைக்கல. நான் இந்த நியூஸ் முடிஞ்சு இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் போட்ட உடனே நான் ஆன்டிசிபேட் பண்ணது என்னன்னா 9:30க்கு லோவை உடைக்கும், இந்த எஃப்இஜியில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷன். ஒய் ஏன்னா பயாஸு புல்லிஷ், எப்படி இந்த வீக் வந்து ஃபுல்லாகவே புல்லாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனில் இன்னைக்கு டே வந்து அதோட அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் ட்ரூ டே ஓப்பன் அப்படின்ட்டு. ட்ரூ டே ஓப்பனை தொட்டுட்டு இந்த எஃப்இஜியில் இருந்து அந்த லிக்விடிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனில் இருந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே இங்கே 9:30 ஓப்பன் ஆயிடுச்சு. வேர் இஸ் 9:30 ஓப்பன் 9:30 ஓப்பன் இதான் நினைக்கிறேன். ஆமாம் 9:30 ஓப்பன் 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் வேகமாகவே கீழே வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் வந்து இங்கே நியூஸோட லோவை எடுத்ததுக்கு அப்புறமே ஓகே டெஃபினெட்லி இங்கே தான் வரும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே இங்கே வந்தது. இந்த எஃப்இஜி ஃபஸ்ட் ஸ்டாப் நான் எப்பயுமே ஃபஸ்ட் ஸ்டாப்பை வந்து எடுக்கவே மாட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து திரும்பி ஸ்வீப் ஆகணும், ஸ்வீப்பாக கிராப் ஆகணும். இந்த இடத்துல வந்து ரன் ஆனிச்சு. ஸோ திரும்பி இந்த ரன் பண்ணுச்சு, லிக்விடிட்டி ரன் பண்ணுச்சு. ஸோ திரும்பி அதுக்கப்புறம் ஐ வாண்ட் எம்எஸ்எஸ் இங்கே அப்படி எம்எஸ்எஸ் கரெக்டாக நடக்கலை. ஸோ ரிட்டன் கோ லோவர் மார்க்கெட் திரும்பி லோவிலேயே போயிருச்சு. ஸோ இங்கே லோ போனதுக்கப்புறமா நான் பார்த்தது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மேக்ரோ ஐசிடி மேக்ரோஸ். ஓகே இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஜோன், இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஜோன் மேக்ரோஸ். ஓகேவா ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகும்போதே நான் ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன், சரி கரெக்டான டைரக்ஷன் தான். ஒய் பிகாஸ் இட்ஸ் மேக்ரோ. ஓகே ஓகே நான் என்ன சொல்லிடுறேன்னா மேக்ரோவோ அலைன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகேவா கைஸ் இப்போ இந்த கன்ஃபர்மேஷனுக்குலாம் அப்புறம் ஸோ மேக்ரோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓ யா மேக்ரோ ஆஃப். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல எனக்கு நியூஸ் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இங்கே இருக்க அந்த லண்டன் லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. ஸோ ஆஃப்டர் இந்த 4 ஹவர் எஃப்இஜி தான் எனக்கு ஃபோக்கஸ். மார்க்கெட் இதோட இந்த 4 ஹவர் எடுத்துகிட்டு 4 ஹவர் வந்து புல் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மேக்ரோவை நோட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நோட் பண்ண வரைக்கும் ஓகேவா, நான் நோட் பண்ண வரைக்கும் மேக்ரோ வந்து பெருசாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. மேக்ரோ அப்படின்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிற மேக்ரோ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருமே தவிர இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. நான் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஒரு பிளாக் வந்து ஃப்ளிப் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணேன். ஓகே இட்ஸ் அ பிரேக்கர் பிளாக். ஆக்சுவலி எனக்கு அது பிரேக்கர் பிளாக். ஓகேவா என்னது ஓகே இதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஓகே கைஸ் இது எனக்கு பிரேக்கர் பிளாக். ஓகே
இந்த கேண்டில் எடுத்துருக்கலாம். இந்த 9:48 கேண்டில் எடுத்துருக்கலாம். பட் இதோட விக் பெருசா இருக்கு. பாடி ரொம்ப சின்னதா இருக்கு. இது மாரி கேண்டில நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்குவேன். ஓகேவா? இந்த கேண்டில் ஓகே அப்படிங்கிற மாரி இருந்தது. இது ஃபிளிப் ஆவறதுக்கு நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலி கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து விக் விட்டான். 2வது டைம் விக் விட்டான். 3வது டைம் கரெக்ட்டா ஸ்ட்ராங் பிரேக். ஸோ இந்த லைன் வந்து இந்த நியூஸ் லோ. ஓகே இத ஹைட் பண்ணிக்கலாமா? ஹைட் இட். ஓகே கைஸ். ஒன்ஸ் இந்த பிரேக்கர் ஃபிளிப் ஆன உடனே ஐ கோ மை என்ட்ரி கைஸ். ஓகே. நியூஸோட ஹை தான் என்னோட டார்கெட். பட் நான் அவ்வளோ தூரம்லாம் ஹோல்ட் பண்ணல. நான் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்க இந்த இடத்துல இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, இந்த லைன்ல என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆனுச்சு. தென் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எதனால அப்படின்னா அதுக்கு நான் ரீசன் சொல்ல தயார். ஓகே. ஸோ இங்க வந்து இந்த கேண்டில் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். மார்க்கெட் வந்து சடார்னு மேலே போயிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல கேண்டில் ஓப்பன் ஆனுச்சு. நான் உடனே ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி போட்டேன். வேகமா இவ்வளோ தூரம் இங்க போய் தான் ஆர்டர் விழுந்தது. அப்புறம் கொஞ்சம் மேலே கீழே அப்படியே இந்த கேண்டில் சுத்தி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அப்படியே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி அப்படியே மூவ் ஹையர். ஸோ நான் வந்து ஃபுல் டார்கெட்லாம் உள்ள. ஃபுல் டார்கெட் நான் உள்ள. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோட வீடியோஸ் ஆர் லைவ்ஸ் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது 3 to 5 கேண்டில். நீங்க என்ட்ரி டைம் ஃப்ரேம்ல 3ல இருந்து 5 கேண்டில் மட்டும்தான் நீங்க சொல்ற டைரக்ஷன்ல கரெக்டா போகும். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஓகேவா? ஸோ நான் எப்பயுமே மனசுல வச்சுக்குவேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். இது 1, இது 2, இது 3. 3 கேண்டில் என்னோட டைரக்ஷன்ல போயிருச்சு. நான் வந்து திரும்பி ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே நியூஸ் ஹையா எடுக்கும். எனக்கு வந்து இந்த சாப்பியான மூவ்மெண்ட்ல மார்க்கெட்ல இருக்கவே பிடிக்காது. நான் வெளிய கூட சும்மாவே இருந்துட்டு போயிருவேன். இந்த மாரி சாப்பியான மூவ்மெண்ட்ல வந்து மேல போ. அந்த தாட்டே எனக்கு ஆவாது. 1:1ஓ 1:2ஓ எனக்கு எது கிடைக்குதோ அது போதும். அது எக்ஸ்பான்ஷனா இருக்கணுமே தவிர, இந்த கன்சாலிடேஷன்ல போய் மாட்டிக்கவே கூடாது அப்படிங்கிறது மைண்ட் செட்ல இருக்கும். மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த ஒரு பியர் கேண்டில் வந்தோனமே ரைட்டு இங்க இருக்க அக்ரெசிவ்னஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஏன் இந்த இடத்துல பிரேக்கர்ல வந்து உடனே ஃபிளிப் ஆன உடனே என்ட்ரி போட்டேன்னா, அதோட ரீசன் வந்து பிரேக்கர் மேக்ரோ டைம்ல நான் பார்த்த வரைக்கும் அக்ரெசிவ்னஸ் அதிகமா இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட்க்கு மார்க்கெட் வரதில்ல. ஸோ நான் அதனால பிரேக்கர் ஃபிளிப் ஆன உடனே அக்ரெசிவா என்ட்ரி போட்டேன். எஸ்எல் ஆக்சுவலி இந்த பிரேக்கரோட லோ தான். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு பியர் கேண்டில் வந்தோனமே அந்த அக்ரெசிவ்னஸ் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல போனாலும் சரி, இவ்வளோ தான் இருக்குது. இதோட இதுல இருந்து நான் என்னோட ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா கைஸ்? ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த என்ட்ரி. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ சொல்றடா, என்ட்ரி எடுத்த ப்ரூஃப காட்டு அப்படின்னு யாரும் ஹியர் இஸ் த ப்ரூஃப். ஓகே. ஆக்சுவலி ஓகே ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. எது என்ன கான்ட்ராக்ட் எவ்வளோ போட்டேன்? 10 குவான்டிட்டி போட்டேன். MNQல 10 குவான்டிட்டி போட்டேன். என்ன பிரைஸ்ல பை பண்ணேன், எவ்வளோ சோல்ட் பண்ணேன், என்ன பிரைஸ்ல சோல்ட் பண்ணேன், ஓகேவா? என்ன டைமிங் கூட இருக்கு. அண்ட் என்ன நாஸ்டாக் E-mini ஃபியூச்சர்ஸ். ஓகே. யூ கேன் see it. ஓகேவா? ஓகே கைஸ். ட்ரூத் டிக் எங்க பை பண்ணேன்? இந்த பிரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் சேம் பிரைஸை இங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா காட்டும். நான் எதுவுமே உங்ககிட்ட ஏமாத்தல. ஓகேவா? வை பிகாஸ் நேத்து ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். அது என்னைய சொல்லல. ஆக்சுவலி வேற ஒருத்தர் சொன்னாரு. ஸோ நம்மளும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான். இப்போ நான் பை பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும்ல. நான் இங்க பை பண்ணேன். யார் வேணா சொல்லலாம். ஓகேவா? மிஸ்டர் டிகே அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அவர் சொல்லியிருந்தாரு. வேற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க பை பண்றேன். இவ்வளோ பெரிய ஆர்ஆர் புடிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே. வேற ஒருத்தர் சொன்னாரு ஆக்சுவலி. அப்ப அதோட இது காட்டுங்க. என்ட்ரி எடுத்தத காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் திங்க் பண்ணி பார்த்தப்ப ஆமா. நம்ம இங்க என்ட்ரி எடுக்கிறோம்னு சொல்றோம். அதுக்கு ப்ரூஃப் இருந்தா தான் நம்ப முடியும். ப்ரூஃப் இல்லாம என்ட்ரி எடுத்தா நான் கூட சொல்லலாம். என்னையால கூட நான் இந்த லோல போய் என்ட்ரி எடுத்தேன். இப்படி சொல்லலாம். இந்த லோல என்ட்ரி எடுத்தேன். எஸ்எல் வந்து இவ்ளோ கீழ வச்சிருந்தேன். இவ்ளோ தான் வச்சிருந்தேன். ஆர்ஆர் வந்து 1:100 புடிச்சேன். 1:1000 புடிச்சேன். எல்லாமே சொல்லலாம் கைஸ். எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? எனக்கு அது சரி அவர் சொல்றது கரெக்ட் தானேன்னு பட்டுச்சு. ஸோ அதனால நானே ஷோ பண்றேன். இது என்னோட என்ட்ரி. ஓகேவா? என்னால அந்த அக்கவுண்ட் நம்பர்ஸ், அந்த பொசிஷன் நம்பர் காட்ட முடியாது ஐடிலாம். ஓகே. பிரைஸ், டைம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுதான் பொசிஷன். ஓகேவா? ஓகே கைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து
என்ன ரிலேட்டட் ஐசிடி டாபிக்ஸ் வந்து என்ன டாபிக் உங்களுக்கு வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கு செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்றேன். ஓகேவா? லைக் குவாண்டம் தியரியா இருக்கட்டும், ஆர் எம்எம்எக்ஸ்ஆ இருக்கட்டும், ஆர் என்ட்ரி மாடல்ஸா இருக்கட்டும், எனிதிங். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் மேக் எ செப்பரேட் வீடியோ. அண்ட் இந்த இடத்துல வந்து சாஸ் அப்படின்லாம் சாஸா அது கீ பாயிண்ட் என்னமோ தெரியல கைஸ். ஓகேவா? நான் பார்த்த விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு தேவை நியூஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். நியூஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் நல்லாவே ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் ஹை அண்ட் லோக்குள்ள மார்க்கெட் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ கீழே மேனிப்புலேஷன், மேலே வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஏஎம்டியும் வந்துருச்சு. 2 வந்து ட்ரூடே வந்து என்னை ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு இன்னைக்கு. OPEN. ஓகேவா? ட்ரூடே ஓப்பன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த ட்ரேடில். நம்ம வீடியோ எடுத்தால் தான் 1008 தடைகள் வரும். ஓகே, ட்ரூடே ஓப்பன் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி என்னோட ஆக்சுவல் மாடல் லிக்விடிட்டி ப்ளஸ் பிடி அரேவான எஃப்இஜி இது எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இது எனக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஐசிடி மேக்ரோஸை இப்போலாம் லைட்டாக மேக்ரோஸில் அதிகமாக நான் என்ட்ரி எடுக்கிறேன். மேக்ரோஸ் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். இவ்வளோதான். இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த எஃப்இஜி, அங்கே இருக்க லண்டன் லிக்விடிட்டி, இந்த நியூஸோட லிக்விடிட்டி, இங்கே இருக்க ஏஎம்டி கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? நியூஸோட ஹைஸ் அண்ட் லோஸு இது ஏவை வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். அண்டு மேனிப்புலேஷன். ஓகேவா? அழகா இருக்கு கைஸ். இந்த செட்டப் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து அழகா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ அண்ட் நான் ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன், ட்ரேட் எங்கே க்ளோஸ் பண்ணேன், இங்கே போட்டது ஓப்பனிங்கில் போட்டது பட் மேலே ப்ரைஸ் போகவும் அங்கே போய் விழுந்துருச்சு. ஓகே, ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஸோ இப்பயும் சொல்கிறேன் கைஸ், இஃப் யூ ஆர் ஸ்கேல்ப் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஓகேவா? இது மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் இது மாதிரி இடத்துலலாம் போய் மாட்டிக்காதீங்க. மண்டை சூடாயிரும். ஓகேவா? சிம்பிளாக சொல்கிறேன், டென்ஷன் ஆயிரும். ஏன்டா இந்த என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற அளவு டென்ஷன் ஆயிரும். அங்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. முடிஞ்சா இந்த எக்ஸ்பான்ஷன் வருதா, எக்ஸ்பான்ஷனை பிடிக்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சிருச்சு ப்ரோ, நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு போய் மாட்டிக்காதீங்க உள்ளே போயிட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் இந்த ட்ரேடை யூஸ் பண்ணேன். மேபி ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு தடவை வீடியோ நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கலாம், அது உங்களுக்கு பிடிப்படலாம். ஓகேவா? யூஸ் கைஸ். ஸ்பெசிஃபிக்காக ட்ரூடே ஓப்பன் அதோட பவரெல்லாம் இதை எல்லாத்தோட பவரை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே கைஸ். ஸோ உங்களுக்கு ஐசிடி ரிலேட்டட் டாபிக்ஸ் என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே.